அன்பின் உள்ளங்களே, இப்போ நாம வாழக்கூடிய இந்த சூழ்நிலை, இதுல இரண்டு விதமான மக்களை நாம் பார்க்கலாம். ஒரு சாரார் யார் அப்படின்னு சொன்னால், தாங்கள் ஆன்மீகவாதிகள் அப்படி என்று சொல்லிக்கொண்டு இருப்பவர்கள். இன்னும் ஒரு சாரார் எப்படி அப்படின்னு பார்த்தால், அவர்கள் மதத்தை அல்லது மதங்களை பின்பற்றுகின்றவர்கள் அப்படி என்று சொல்லி வாழுகின்றவர்கள். ஆங்கிலத்தில் சொல்ல போனால் we are spiritual people அப்படின்னு சொல்லிக்கொண்டு எந்த மதத்தையும் சாராமல் தாங்கள் நேர்த்தியான ஆன்மீக பாதையில் வாழுகிறோம் அப்படி என்று வாழுகிறவர்கள். இன்னும் ஒரு சாரார், அவர்கள் தங்களை we are religious people, நாங்க மதத்தை பின்பற்றி வாழுகிறவர்கள் அப்படின்னு சொல்லி மதத்தின் மீது நம்பிக்கை கொண்டு வாழுகின்றவர்கள். இப்போ இந்த ரெண்டு வாழ்க்கையில் எந்த வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை அப்படின்னு கேட்பீர்களாக இருந்தால், அதற்கான ஒரு பிரசங்கம் இது கிடையாது. இந்த ஸ்பிரிச்சுவல் ரிலிஜியஸ், இந்த இரண்டையும் குறித்து நான் இன்னைக்கு பேசுகிறேன். எது உங்களுக்கு சிறந்ததோ அதை உங்களுக்கான படிப்பினையாக நீங்க எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நாம படிச்ச வாசகம், அங்கே நாம் வாசிக்கக்கூடிய அந்த முதல் வாசகத்தின் முதல் பகுதிகள் சொல்லுவது என்ன? ஆண்டவராகிய கடவுளே, நீரே மெய்யான தெய்வம். அதாவது மெய்யான தெய்வம் அப்படின்னு தான் அங்கே வாசகம் சொல்லுகிறது. இந்த மெய்யான தெய்வம் யார் அப்படின்னு அங்கே குறிப்பிடப்படவில்லை. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். உலகத்தில் மனிதன் கடவுளை நம்புகிறான். ஆனா கடவுள் யார் என்பதில் தான் மனிதர்களுக்குள் ஒரு கேள்வி இருக்கிறது. என்னுடைய மதத்தின் கடவுள்தான் உண்மையான கடவுளா, அல்லது அவர்களுடைய மதத்தின் கடவுள், அந்த கடவுள் பொய்யான கடவுளா? அப்படி என்கின்ற கேள்வி ஒவ்வொரு மதத்தினருக்குள்ளும் எல்லாரிடமும் கிடையாது. ஒவ்வொரு மதத்தையும் பின்பற்றக்கூடிய ஒரு சிலரிடம் இது இருக்கிறது. இதை யாரும் புண்படணும் அப்படி என்பதற்காக நான் சொல்லல. யாரையும் காயப்படுத்துவதோ அல்லது யாரையும் புண்படுத்துவதோ என்னுடைய நோக்கம் கிடையாது. இந்த காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் என்பதற்காக சொல்லுகிறேன். இந்த உலகத்தை படைத்தது கடவுள் அப்படி என்று நாம் நம்புகின்றோம். அந்த கடவுளுக்கு யார் பெயர் கொடுத்தது? மனிதர்கள். இன்னும் ஆழமாக சொல்ல போனால், படைக்கப்பட்ட பொழுது மனிதன் கடவுளால் படைக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லி மனிதன் நம்புகிறான். அப்படி நம்புகிற மனிதன் கடவுளுக்கு பெயரை கொடுத்தான். ஒவ்வொரு மதத்திலும் அவர் மன நிறைவுக்கு ஏற்றபடி அவரவர் கடவுளுக்கு அவரவர் பெயர்களை வைத்துக் கொண்டார்கள். இன்னும் சொல்ல போனால், இன்னும் ஆழமாக புரியும்படி சொல்ல போனால், கடவுள் ஒருவரே. அந்த ஒருவராக இருக்கக்கூடிய கடவுளுக்கு ஒவ்வொரு மதத்தினரும் கொடுத்திருக்கக்கூடிய பெயர்கள் வேண்டுமானால் வெவ்வேறாக இருக்கலாம். ஆனால் அந்த கடவுள் ஒருவர்தான். இந்த கடவுளது பெயரை நாம எல்லாரும் புரிந்து கொள்ளும்படி சொல்வோமாக இருந்தால், எல்லா மதத்திற்கும் பொதுவான பெயராக சொல்வோமாக இருந்தால், கடவுளது பெயர் அன்பு அப்படின்னு சொல்லிக்கலாம். எந்த ஒரு கடவுளும் வெறுப்பின் கடவுள் கிடையாது. எந்த ஒரு கடவுளும் குரோதத்தின் கடவுள் கிடையாது. எந்த ஒரு கடவுளும் அடுத்தவனுக்கு தீங்கு செய்யும்படி கட்டளை இடக்கூடியவர் கிடையாது. அப்படியாக இருந்தால் கடவுளது பொதுவான பெயர் அன்பு அப்படின்னு நாம எடுத்துக்கலாம் இல்லையா? சரி, கடவுளை நாம அன்பு அப்படின்னு எடுத்துப்போம். இதை நாம பைபிள்ல தேடி வாசித்தால், அங்கே யோவான் தான் எழுதி இருக்கக்கூடிய கடிதத்துல இப்படி சொல்லுகின்றார், அன்பே கடவுள். அதாவது அவருடைய ஆதங்கம் என்ன தெரியுமா? அன்பு இருக்கு இல்லையா, இந்த அன்புக்கு எல்லையே கிடையாது. எப்படி? கடவுளை போன்று. அப்போ அன்பு கடவுள் அப்படின்னா கடவுள் தான் அன்பாக இருக்கிறார். அந்த கடவுள் அன்பாக இருக்கின்றபடியினால் அந்த அன்புக்கு எல்லையே கிடையாது. அந்த அன்புதான்
கடவுள், அந்த அன்பே கடவுளின் பெயர் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. சரி, இப்போ இந்த கடவுள் தான் மதத்தை உருவாக்கினாரா அப்படின்னு பார்த்தால் அது நிச்சயம் கிடையாது. எந்த ஒரு கடவுளும் இந்த மதத்தை நான் உருவாக்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கவே இல்லை. ஆனா என்ன, வாழ்க்கை ஓட்டத்தில் மனிதர்கள் நாகரீகம் அடைந்து வரக்கூடிய நாட்களில், பழைய நாட்களில் அவர்கள் பக்தி முயற்சிகளை மேற்கொள்ளுகின்ற வேளையில் அவரவர் சௌகரியத்துக்கு ஏற்றபடி அவரவருக்கு என கடவுள் கொள்கையை பின்பற்ற தொடங்கினார்கள். இது எப்போதோ நம்முடைய மூதாதையர் காலத்திலே இருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கொள்கையாகும். இதை நாம மத கொள்கை அப்படின்னு சொல்லிக்கலாம். நாம கத்தோலிக்கர்களாக இருக்கிறோம், சிலர் இந்துக்களாக இருக்கிறார்கள், சிலர் இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள், சிலர் பௌத்தர்களாக இருக்கிறார்கள். இப்படி எத்தனையோ மதத்தினர். அத்தனை மதமும் நமக்கு கற்றுத்தரக்கூடிய அடிப்படை படிப்பினை என்ன? அன்பு. அன்போடு வாழணும், அமைதியோடு வாழணும், அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது. அப்போ இப்பேற்பட்ட அடிப்படை காரியங்களோடு ஒருத்தர் வாழ்றாரு அப்படின்னா, ஒரு வேளையில அவர் கிறிஸ்டியன் கிடையாது, ஹிந்து கிடையாது, புத்திஸ்ட் கிடையாது, முஸ்லிம் கிடையாது, ஆனா இவர் இந்த மதத்தையும் சாரல்ல, இந்த மதங்கள் சொல்லக்கூடிய அன்பான படிப்பினையின் படி வாழ்றாரு அப்படின்னா அவரை நாம எப்பேற்பட்ட பெயர் கொண்டு அழைக்கிறோம் அப்படின்னா ஆன்மீகவாதி அப்படி என்கின்ற பெயரை கொண்டு அழைக்கின்றோம். ஏன்னா அவர் எந்த மதத்தையும் பின்பற்றல, ஆனால் மதங்கள் சொல்லக்கூடிய படிப்பினையின்படி வாழ்றாரு. இப்படி வாழ்வது கரெக்டா? நிச்சயமாக கரெக்ட். அப்படின்னா இப்படி வாழ்ந்தால் மட்டும் போதுமா? மதவாதியாக வாழக்கூடாதா? மதவாதியாக வாழ்ந்தால் அது தப்பா? நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். நாம பிறக்கிறப்போ யாரோ ஒரு பெற்றோருக்கு பிள்ளையாக பிறக்கிறோம். அப்படி பிறக்கின்ற தருணத்தில் நாம ஒரு வேளையில இஸ்லாமிய பெற்றோருக்கு பிள்ளையாக பிறந்தால் இஸ்லாமிய முறைப்படி நாம இஸ்லாமிய மதத்தை தழுவிக் கொள்கிறோம். அல்லது நாம ஒரு ஹிந்து பேரண்ட்ஸுக்கு பிள்ளையாக பிறந்தால் நாம ஹிந்து மதத்தை பின்பற்றுகிறோம். நம்ம எல்லாரும் கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்தபடினால் நாம கிறிஸ்தவர்களாக, எப்படி கிறிஸ்தவர்களாக நாம நம்முடைய வாழ்க்கை அமைத்து கொண்டோம்? திருமுழுக்கின் மூலமாக. அப்போ ஒவ்வொருத்தரும் எங்கெங்கே பிறக்கின்றோமோ அங்கங்கிருந்துதான் நம்முடைய மதத்தை தழுவிக்கொள்கிறோம். சில பேர் தாங்கள் வளர்ந்ததற்கு அப்புறமாக மதங்கள் மாறிக்கொள்கிறார்கள். அதை குறித்து இப்பொழுது நான் பேசல. மாறாக என்னுடைய முழு சிந்தையும் என்ன அப்படின்னா, இந்த இரண்டுக்குமான முழுமையான விளக்கத்தை கொடுப்பதுதான். அப்போ நாங்க ஒரு கத்தோலிக்க குடும்பத்தில் பிறக்கிற பொழுது நம்முடைய பெற்றோர் நமக்கு பண்ணக்கூடிய மத காரியம் என்ன? சரியாக பிள்ளை பிறந்த 31வது நாள் பிள்ளைக்கு திருமுழுக்கு கொடுக்கிறார்கள். திருமுழுக்கு என்பது அந்த குழந்தையை ஒரு மதத்திற்குள் நாம் அழைத்து கொள்ளுகின்ற ஒரு கொண்டாட்டமாகும். இன்னும் சொல்ல போனால் அந்த குழந்தை திருமுழுக்கு அப்புறமாக ஒரு கத்தோலிக்க குழந்தையாக வளர ஆரம்பிக்குது. சரி, இப்படி வளர ஆரம்பிக்கின்ற பொழுது கொஞ்ச காலத்துல ஒரு 10 வயது வருகிற வேளையில அந்த குழந்தை முதல் நன்மை பெற்றுக்கொள்கிறது. அதற்கப்புறமாக ஒரு 13-14 வயதை கடக்கின்ற பொழுது உறுதி பூசுதல் பெற்றுக்கொள்கிறது. இப்படி எல்லாம் இந்த பிள்ளை நல்லபடியாக மதத்தின் பாதையில் வளருகின்ற வேளையில் எப்போ அவர்கள் ஒரு டீனேஜ் அடைகிறார்களோ அதற்கப்புறமாக சில வேளையில அவர்களது மனங்கள் மாறலாம். எப்படி மாறலாம்? சரி, நான் எதற்கு சர்ச்சுக்கு போகணும்? எதற்கு நான் இந்த மதத்தை பிராக்டிஸ் பண்ணணும்? இது நிச்சயமாக தேவைதானா? நான் அன்றாடம் திருப்பலிக்கு போகணுமா? அல்லது ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு போகத்தான் வேணுமா? அப்படி போனால்தான் கடவுள் என்ன ஆசீர்வதிப்பாரா? அப்படியான கேள்விகள் எல்லாம் அந்த பிள்ளையினது மனதிற்குள் எழலாம். அல்லது வேறு வழிகளில் இருந்து அந்த பிள்ளைகளுக்கு ஊட்டப்படலாம். இப்படியான ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய பிள்ளை எப்படியான பாதையை தெரிந்தெடுக்கிறது அப்படி என்பது அந்த பிள்ளையினது சாய்ஸ்,
அந்த பிள்ளையினது மனநிலையை பொறுத்தது. அந்த பிள்ளைக்கு எல்லா விதமான சுதந்திரமும் இருக்கிறது, எந்த வழியை தேர்ந்தெடுப்பது அப்படின்னு சொல்லி. மதவாதியாக வளரணும் தொடரணும் அப்படின்னா வளர்ந்துக்கலாம். அப்படி இல்லையா ஸ்பிரிச்சுவல் பர்சன், அதாவது ஆன்மீகவாதியாகத்தான் நாம் வளரப்போறோம் அப்படின்னா அப்படியே வளர்ந்துக்கலாம். ஆனா என்ன, நல்லா பாருங்க, ஆன்மீகவாதியாக நாம வளருகிற பொழுது அங்க மதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய சில அருமையான தத்துவங்களை நாம மிஸ் பண்ணி விடுவோம். புரியும்படியா சொல்றேன் பாருங்களேன். கடவுள் மதவாதியா அல்லது ஆன்மீகவாதியா அப்படின்னு நாம யோசிச்சு பார்ப்போமாக இருந்தால் நிச்சயமாக கடவுள் மதவாதி கிடையாது. ஏன்னா அவர் இந்த உலகத்திற்குள்ள எந்த மதத்தையும் கொண்டு வரலையே. சரி, இயேசு கிறிஸ்து ஆண்டவரையே நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இந்த உலகத்திற்குள்ள வந்த பொழுது கத்தோலிக்க மதத்தை அவர் கொண்டு வந்தார் கிடையாதே. அவர் பிறந்ததுல இருந்து மரணிக்கும் வரை ஒரு யூதனாகத்தானே இருந்தார். யூதனாக அவர் விருத்த சேதனம் செய்து கொண்டார். யூதனாக அவர் எருசலேம் தேவாலயத்துக்கு போனார். யூதனாக அவர் ஜெபக்கூடங்களுக்கு போய் கற்றுக் கொடுத்தார். அப்போ கடவுளது நோக்கமோ அல்லது கடவுள் ஒரு மதவாதி கிடையாது. மதத்தை பரப்புவதும் அவருடைய யோசனையோ சிந்தையோ எதிர்பார்ப்போ கிடையாது. கடவுள் யார்? ஒரு ஆன்மீகவாதி. இன்னும் சொல்ல போனால் அந்த ஆன்மீகத்திற்கே சொந்தக்காரர். அன்பு, அமைதி, நன்னயம், ஒருவர் ஒருவரை பழிவாங்காமல் மன்னித்து வாழுகின்ற தன்மை, இவற்றை எல்லாம் கொண்ட உள்ளத்தோடு இருக்கக்கூடியவர் கடவுள். ஆனா இந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவில் இந்த உலகத்திற்குள் வந்து மனுஷனாக வாழ்ந்த பொழுது அவர் நினைச்சிருந்தா ஆன்மீகவாதியாக மட்டுமே வாழ்ந்துட்டு போயிருக்கலாம். இயேசு ஆண்டவர் பாருங்க, நிறைய இடங்கள்ல பிரசங்கம் சொல்லி இருக்கிறாரு. அநேக இடங்கள்ல அவர் சொன்ன பிரசங்கங்கள் தெருவோரங்களில், மக்கள் கூடி வந்த இடங்களில், கடற்கரை ஓரங்களில், இந்தந்த இடங்கள்ல எல்லாம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணாரு. இன்னைக்கு வேணா அந்த பிரசங்கங்கள் எல்லாமே வேத புஸ்தகத்தில் இடம்பெற்று இருக்குது. ஆனா அன்னைக்கு இயேசு ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாம் வெறும் மோட்டிவேஷனல் ஸ்பீச், மக்களை நல்வழியில ஒழுங்குபடுத்தக்கூடிய பேச்சுக்கள். அதில் ஒன்றுதான் இன்னைக்கு அவர் பேசிக்கொண்ட ஒரு உவமையாகும். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து ஆண்டவர் ஜனங்களோடு பேசுறாரு. எங்க இருந்து பேசுறாரு? எருசலேம் தேவாலயத்தில் இருந்து பேசிக்கல்ல, ஜெபக்கூடத்துல நின்று பேசிக்கல்ல, வேத புஸ்தகத்தை பிரித்து படித்து கொண்டு அதிலிருந்து அவர் போதிக்கல்ல. மாறாக சொல்றாரு, இந்த பாருங்க, கடவுளது அரச நீங்க எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு அவர் பேசுகின்ற பொழுது எல்லாருக்கும் புரியும்படியாக அவர் சொல்றாரு, எப்படி நீங்க உண்மையாகவே ஆன்மீகவாதிகளாக வாழணும் அப்படின்னு சொல்லி. நீங்க நல்ல வாழ்க்கை வாழ்றீங்க, ஞானம் எடுத்தவர்களாக வாழ்றீங்க, நீங்க நல்ல பயிர்களாக வளர்ந்துகிட்டு வர்றீங்க. அப்படி வளருகிற வேளையில உங்க வளர்ச்சியை பிடிக்காத விரோதியானவன், சத்துருவானவன், சாத்தான் என்ன பண்ணுவான்? உங்களுக்குள்ள தீமையை விதைப்பான். அந்த தீமை உங்களுக்குள் வருகின்ற பொழுது அதை தெய்வம் அப்படியே விட்டு விட மாட்டார். என்ன பண்ணுவார்? அவர் உங்களது வாழ்க்கை மாற்றும்படியாக உங்களை வளர விடுவார். ஆனா எப்போ இந்த தீமை உங்களது வளர்ச்சியை தடுக்கும்படியாக வருகிறதோ அப்பொழுது அவரே உங்களுக்கான அறுப்பவர்கள் அப்படின்னு சொன்னா வானதூதர்கள், அவர்களை அனுப்பி அந்த தீமைகளை உங்களது வாழ்க்கையிலிருந்து அறுத்து போட்டு விடுவார். இப்போ இயேசு ஆண்டவர் இந்த இடத்துல பிரசங்கித்த பொழுது அவர் மதத்தை குறித்து பிரசங்கிக்கல, விண்ணரசை குறித்து பிரசங்கித்தார். எல்லா மதத்திலும் இந்த விண்ணரசு கொள்கை இருக்கத்தானே செய்கின்றது, கடவுள் கொள்கை இருக்கத்தானே செய்கின்றது. இயேசு ஆண்டவர் அந்த இடத்தில் போதித்து கொண்டது நன்மையின் காரியம். அவர் ஒரு மதவாதியாக அல்ல, மாறாக அவர் ஒரு ஆன்மீகவாதியாக போதித்து கொண்டார். சரி, அவர் கடவுள் தானே, ஆன்மீகவாதியாக மட்டும் வாழ்ந்து விட்டு போயிருக்கலாமே. அவர் பின் எதற்கு தேவாலயத்திற்கு போனார்? அங்கே பிரசங்கித்தார். ஜெபக்கூடத்திற்கு போனார். அங்கே ஏசாயா எழுதி கொடுத்த அந்த ஏட்டுச்சொல்லை எடுத்து அவர் படித்த பொழுது, ஆண்டவரது ஆவி என் மேல் உள்ளது,
ஆகவே நான் அவருடைய ஆவியை பெற்றுக்கொண்டபடியினால் எல்லாருக்கும் விடுதலை கொடுக்க வேண்டும். ஊமையர்கள் பேச வேண்டும், குருடர்கள் பார்க்க வேண்டும், பேய் பிசாசுகள் விரட்டப்பட வேண்டும். அப்படி என்றெல்லாம் அவர் அந்த இடத்திலே தன்னை குறித்து வெளிப்படுத்தி பேசினாரே. அப்படி அவர் பேசுகின்ற பொழுது எங்கு நின்று பேசினார்? தெருவோரத்தில் நின்று பேசினாரா? கிடையாது. ஜெபக்கூடத்தில் நின்று பேசினார். ஜெபக்கூடம் என்பது அந்த நாட்களில் குருக்கள் இருக்கக்கூடிய இடமாகும். இன்னும் நம்முடைய பாஷையில் புரிந்து கொள்ளும்படி சொல்ல போனால், நாம் திருப்பலி வேளையில் இப்படியாக நின்னுக்கிட்டு பிரசங்கிப்பது போன்றதாகும். இதை யாரால பண்ண முடியும்? குருக்களால. இன்னும் சொல்ல போனால் எங்கு பண்ண முடியும்? ஆலயத்தில் பண்ண முடியும். ஆலயத்தில் இது பண்ணப்படுகின்றபடியினால் இது ஆன்மீக காரியம் மாத்திரம் அல்ல, இது மதம் சம்பந்தப்பட்ட காரியம். இயேசு ஆண்டவரே, கடவுளே ஆன்மீகவாதியாக மட்டுமல்ல, ஒரு ரிலிஜியஸ் பர்சனாகவும் ஒரு மதத்தை மதிக்கிறவராகவும் வாழ்ந்து காட்டினார். எதற்காக? நாம் ஆன்மீகவாதிகளாக மட்டுமன்றி மதத்தை பின்பற்றுகிறவர்களாகவும் வாழணும் அப்படி என்பதற்காக. அன்பின் உள்ளங்களே, இப்போ இந்த 2 காரியங்களும் உங்கள் முன்னிலையில் தரப்பட்டிருக்கிறது. இந்த 2ஐயும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அல்லது நான் மதவாதியாக மட்டும்தான் இருக்க போகின்றேன் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஏன்னா மதவாதிகளாக இருப்பது தப்பு கிடையாது. ஆனால் மதம் பிடிக்காமல் இருப்பது ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒன்று. ஏன்னா சமயங்களில் நாம் மதவாதிகளாக இருக்கிற பொழுது மதவாதிகள் என்கின்ற நிலை கொஞ்சம் நம்முடைய மனதில் இருந்து மாறி போகின்றபடியினால் நாம் மதம் பிடித்தவர்களாக, என்னுடைய மதம் தான் எல்லாம், என்னுடைய மதத்தை தவிர வேறு எந்த மதமும் உண்மையானது இல்லை அப்படி என்கின்ற மனநிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோம். அதே தருணத்தில் you can be a spiritual person, ஆன்மீகவாதியாக இருக்கலாம். ஆனால் அடிப்படை தத்துவங்களை நீங்கள் வைத்துக்கொண்டு இருந்தால் மட்டும் போதாது. உங்களது இந்த ஆன்மீக கொள்கை வளர வேண்டும், இன்னும் அடுத்த கட்டத்திற்கு உயர வேண்டும். அதற்கு உங்களுக்கு தேவை மதம். உங்களது வாழ்க்கை மத கொள்கைகளோடும் ஆன்மீக வாழ்க்கையோடும் சேர்ந்து இணைகின்ற பொழுது நிச்சயமாக இன்றில் இருக்கும் நிலையிலும் பார்க்க நீங்கள் அத்தனை பேரும் ஆண்டவரது ஆசிரை இரட்டிப்பாக பெற்றுக்கொண்டு மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக்கொள்வீர்கள். ஆமென்.